வணக்க மக்களே. இன்னைக்கு என்ன பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயக படத்துல இருந்து தேர்ட் சிங்கர் விட்டுருக்காங்க. செல்ல மகளே நம்ம தளபதியா பாட்டு பாடிச்சிருக்கிறாரு. ஸோ வித்தியாச வீடியோக்கள் நம்ம போயிடலாம். தளபதி விஜய் கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரவன் நாமே ஒரு பிள்ளையானதே. சிறு சிறு சிரிப்பன் நாமே என்னை வாழச் சொல்லுதே. கண்ணே மணியே கண்ணியமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே. நீதானே எனக்கெல்லாமே, என் செல்லம் மகனே. கண்ணே மணியே கண்ணியமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. ரொம்ப அப்படியே ஃபீல் கியூட்டா இருக்கு. ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், ஒன்ன கொண்டாட உண்டான தோள்கள். சிறுவிழியா கதை கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே கதை வரைப்போ நீயும் நானும். கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் இருக்கிறாங்க. ஆமலே உனக்கென தர உயிர் இருக்குது. கண்ணே மணியே கண்ணியமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாக என் உயிரே. நீதானே எனக்கெல்லாமே, என் செல்லம் மகனே. கண்ணே மணியே கண்ணியமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. ஓ நீதானே எனக்கெல்லாமே, என் செல்லம் மகனே. கண்ணே மணியே கண்ணியமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, என் நெஞ்சில் குடியிருக்கும் நானீராத என். கைஸா பாட்டு உண்மையாக நல்லா இருந்துச்சு. என்ன கடைசியில் நம்ம தளபதி அழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் தென் அது ஒரு ஒரு எமோஷனலான ஒரு ஃப்ளாஷ்பேக்காக தான் இருக்கும்போது நினைக்கிறேன். அண்ட் தென் எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த படத்தில் வந்து மமிதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு வந்து மகளாக தான் வராங்க அப்படின்னு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணி முடியும் இந்த பாடல் மூலியமாகவும் சரி. நல்லா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷனுக்காக தான் அதிகமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நானும் தான். ஏன்னா தளபதி லுக்கு டோட்டலாக வேறு லெவலில் இருக்குது. அதில் இந்த கருண் லுக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கலர் பியர்டாக இருக்கும், அப்படி இருக்காரு. ஸோ உண்மையை சொல்லணும்னா பகவான் கேசரியோட ஆஃபீஷியல் ரீமேக் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நான் அந்த படத்தை நான் பார்க்கல. பை சான்ஸ் நான் வந்து படம் ஜனநாயக பார்த்துட்டு தான் அந்த படத்தையும் நான் பார்ப்பேன். என்னன்னா வந்து இது அந்த படத்தில் வந்துடும், இது அந்த படத்தில் அந்த மைண்டு தான் போக வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது
இதை டோட்டலாக நான் ஒரு தனி படமாக தான் நான் பார்க்குறேன். இது வந்து ஒரு ரீமேக்கோ அந்த மாதிரி தான் பார்க்கல. ஏன்னா படம் வந்தால் நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் ரிவ்யூ பார்த்தா கூட அந்த ரிவ்யூ வந்து 100% ரிவ்யூ தான் இருக்க போகுது. அதுக்கப்புறம் தான் நான் பகவான் கேசரியை பார்க்கவே போகிறேன். ஓகேயா, எனக்கு இப்போ வெளியவே சொல்லிக்கிறேன். 9 ஜனவரி நம்ம FDFS போகிறோம். வேற லெவலில் சம்பவம் பண்ணுறோம். நான் லைஃப் எல்லாமே போவேன். கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பு, டிக்டாக் எல்லாத்துலேயும் ஃபிலிம் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. ராஷ்மீர் ஜனநாயக அப்டேட் நான் சொன்ன மாதிரி எல்லா அப்டேட்டுக்குமே நம்ம ரியாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்த ட்ரெயிலர் வரப்போது 1ஆம் தேதி வந்தகரம் நம்ம இறக்குறோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. தளபதி ஃபேன்ஸ் எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களோ மறக்காம ஒரு கலர்ஃபுல் ஹார்ட்டை போட்டு விடுங்கப்பா. ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, க்ரீன் ஏதாவது ஒரு கலரை போட்டு விடுங்க. எத்தனை தளபதி வீடியோ பார்க்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. we are road to 10K. ஜனநாயக படமா 10K அடிச்ச வேலை இருக்கும்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது புதிய பார்க்கலாம்.